இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெட்ரோவோட அடுத்த சிங்கிள் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கனிமா இந்த மாதிரி ஒரு இதுலயே கார்த்திக் சுப்ராஜ் படத்துல இப்படி ஒரு பாட்டு எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி பாட்டு தான் பிடிக்கும் போல இருக்கு. என்ன பழைய போட்டோல இருக்கு? ஓ 93 நடக்க அவரோட மேரேஜ் ஃபங்க்ஷனா? அந்த காலத்துல இப்படிதான் போடுவாங்க. ஓ சந்தோஷ் நாராயணன் என்ன ஆச்சு? ஆடா என்ன பண்றாரு? அந்த பாட்டு கேட்ட மாதிரி நல்லா இருந்துச்சு உண்மையிலே. சந்தோஷ் நாராயணன் இவ்வளவு நாள் ஆடி பார்த்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு பாட்டு ஃபுல்லா அவர் தான் ஆடுவார் போல இருக்கு. ஆமால, இது நல்லாதான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ஆடி இது பண்ண மேரேஜ் ஃபங்க்ஷன் அவங்களோட. ஆமா ஆமா, அதான் அந்த பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 90 அப்பெல்லாம் மேரேஜ் அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பூரா ஆட்டியன் போட்டு அப்படிதான் வச்சு ஆல்பம் வீடியோ எல்லாம் அப்படிதான் அவங்க கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு அந்த பாட்டும். அந்த இது கிட்டத்தட்ட இது
கார்த்திக் சுப்புராஜ் படத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாட்டு வரும். ஜகமே தந்திரிலயும் ஒரு பாட்டு வரும். எனக்கு ராஜாவான அதுலயும் அந்த கல்யாண இது அந்த பொசிஷன்ல கிட்டத்தட்ட அதே அந்த ஹீரோயினுக்கு என்ன காஸ்டியூம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அதே ட்ரெஸ் இது மாதிரிதான் இருந்துச்சு. அதே கலர்ல ட்ரெஸ் போட்ட மாதிரி அவங்களோட படத்துல இப்பெல்லாம் இருக்குன்றது வந்து அப்படியேதான் இருக்கு. ஆமா அந்த இது அது பேர் என்ன ஜிகர்தண்டா 2 அதுலயும் மாமதுரை அந்த பாட்டம் கிட்டத்தட்ட எல்லா பாட்டும் பாத்தீங்கன்னா அதே அந்த இதுலயே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரு குத்து வைப்லயே இருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு மாதிரி பாட்டு வந்திருக்கும். இதுலயும் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாங்களும் சொன்னோம், நிறைய பேருக்கு சொன்னோம் அதை போடுங்கன்னு. ஆனா பிளாக்ல கிடக்குது. இந்த வீடியோ வருதான்னு தெரியல. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஆடியோ ஏதோ ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளாக் கொடுக்கறதுனால ஆடியோ ஏதாவது நாங்க கம்மி பண்ணாதான் வீடியோவே உங்களால பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அதனாலதான் நாங்க அந்த ஆடியோ கம்மி பண்ணி இது பண்றோம். இல்லைன்னா அந்த வீடியோவே பார்க்க முடியாது. நாங்க பண்ணியும் வேஸ்டா அது சும்மா கிடக்கும், பிளாக்ல கிடக்கும், அவ்வளவுதான். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.